நான் செந்தில்குமார், ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் ரிதம் வெளியீடு பதிப்பக நிறுவனம். நாங்கள் வந்து புத்தகங்கள் பதிப்பொழி செய்கிறோம், அதை விற்பனையும் செய்கிறோம். அதை மற்ற பதிப்பகங்கள் புத்தகங்களை வாங்கி நாங்கள் விற்பனையும் செய்கிறோம். இந்த 2 புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பதிப்பகத்திலேருந்து வெளிவந்த இந்த 2 புத்தகங்களும் இந்து மத இணைப்பு விளக்கம் மற்றும் சைவம் வைணமும். நம்ம தமிழ்நாட்டு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் சைவம் வைணவம் 2ஆக பிரிந்து கிடந்தது. இந்த 2 பேரும் வந்து 2 பேரில் முரண்களோடு இருந்தாங்க. பல பிரச்சனைகள் இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கு இருந்தது. அதன் பிற்பால காலப்போக்கில் சைவம் வைணமும் ஒன்றா மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நம்ம பழமொழியோட உண்டு, அறியும் அரணம் ஒன்று, அறியாத வாயிலும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புத்தகத்தை ஆறுமுக நாவலர் வந்து சிறப்பாக வடிவமைச்சு எழுதியிருக்காரு. இது வந்து இந்து அறநிலையத்துறையில் வந்து பாடப்புத்தகமாகவும் இருக்குது. இதில் இந்து மத இணைப்பு விளக்கமும் மிக சரியாக வந்து எழுதியிருக்காரு. அது மக்களுக்கு பயனுள்ள வகையிலையும் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையிலும் நம்ம HRNC வந்து இதனால் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த சைவம் வைணமும் எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்ம சமுதாயத்தை ஏற்படுத்தியது, நாம் வந்து எப்படி இந்த வாழ்க்கை முறை வந்து இருந்தது அப்படின்றத தெளிவாக இந்த புத்தகத்தின் மூலமாக ஆறுமுக நாவலர் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா சோழர் வரலாறு. இந்த சோழர் வரலாறு வந்து பல பேர் வந்து பேசியிருக்காங்க. இந்த சோழர் வரலாறு இது வந்து ராஜமாணிக்கனார் எழுதின புத்தகம். ராஜமாணிக்கனார் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆத்தர் இன் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. எஸ்பெஷலி இந்த சோழ வரலாறுன்ற புத்தகம் வந்து மிக சிறப்பாக எழுதியிருப்பார். இது ஒரு பாடத்திட்டம் கொண்ட புத்தகமாகும். மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி போன்ற யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாமுக்கு இதெல்லாம் தேவைப்படுற இந்த நம்ம தமிழ்நாடு சார்ந்த வரலாற்றை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு நல்ல அரிய நூல் இது. இது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல். இது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இப்போ போடுறாங்க, விற்கிறாங்க. இது ஒரு சிறப்பான வந்து புத்தகம். இது மக்கள் வாங்கி பயனடைந்தால் பயன்பெற முடியும். பாண்டியர் வரலாறு. இந்த பாண்டியர் வரலாறு சதாசிவ பண்றதார் எழுதியிருக்காரு. இந்த பாண்டியர் வரலாறு புத்தகம் அதே மாதிரி தான். நம்ம மாணவர்கள் வந்து அறிவு சேர்க்கும் வகையிலையும் வரலாறை தெரிந்து கொள்ளும் வகையிலும் நம்ம பாடத்திட்டம், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வு இந்த மாதிரி தேர்வுக்காகவும் இந்த புத்தகம் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். இதில் அடங்கியிருக்கிற அந்த கருத்துக்களும் அந்த புள்ளி விவகாரங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் சரியாகவும் திடமாகவும் கொடுத்துருப்பாரு சதாசிவ பண்றதார். இந்த புத்தகம் பல்லவ வரலாறு. பல்லவ வரலாறும் அதே மாதிரி தான். நம்ம ராஜமாணிக்கனார் எழுதுனது தான். ராஜமாணிக்கனார் சிறந்த ஒரு தொழிலாளியார். அவர் ஒரு மருத்துவர் என்பது பல பேருக்கு தெரியாது. ஒரு மருத்துவத்துறையிலேருந்து நம்ம தொல்லியல் துறைக்கும் இந்த வரலாற்று துறைக்கும் ஆற்றிய சமூக சேவை என்பது அளப்பரியது. அந்த வகையில் இந்த பல்லவ வரலாறு வந்து புத்தகம் வந்து நம்முடைய கொங்கு பிரதேசம், அதாவது தொண்டை மண்டலத்தோட அந்த பிரதேசத்தோட வரலாற்றை வந்து முழுமையாக வந்து நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்காரு. இந்த புத்தகத்தையும் இதே மாதிரி வரலாற்று ஆய்வு நூலாகவும் தேர்வுக்குரியதாகவும் கருதப்படுகிற ஒரு அரிய பொக்கிஷம். சேர மன்னர் வரலாறு. இதுவும் அதே மாதிரி வரிசையில் வந்தது தான். துரைசாமி பிள்ளை எழுதினார். இந்த புத்தகம் வந்து அதே நம்ம இப்போ இந்த கண்டஸ்டில் சேர சோழ பாண்டிய பல்லவர் கண்டஸ்டில் தான் இந்த புத்தகம் வருது. இந்த புத்தகமும் எல்லாரும் சேர்ந்து இந்த புத்தகம் மொத்தமாக நம்ம படித்தோம்னா தமிழக வரலாற்றையே வந்து மொத்தமாக படித்ததுக்கான சமமாக ஏற்பட்டுவிடும். சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரம், இந்த சிலப்பதிகாரம் வந்து பல பேர் உரை எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து புலியூர் கேசிகனுடைய உரை வந்து மிகவும் அரிதானது. புலியூர் கேசிகனுடைய சேவை வந்து மிகப்பெரிய அளப்பரியது. அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்காக ஆற்றிய தொண்டு வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அப்படிப்பட்ட புலியூர் கேசிகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59 நூல்கள் வந்து பொழிப்புரை எழுதியிருக்காரு. இது வந்து இந்த சிலப்பதிகாரம் வந்து 1959ஆவது வருடம் இதுக்கு வந்து அவர் பொழிப்புரை எழுதினார். ஒரு சிறந்த பொழிப்புரை. சிலப்பதிகாரத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். மணிமேகலை. இதுவும் புலியூர் கேசிகன் அவர் வந்த புத்தகம்தான். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே கட்டஸில் நீங்கள் இதை படித்தீங்கன்னா அனைத்தும் நீங்கள் வந்து புரிந்து கொண்டது. 50 காப்பியங்கள் வந்து புலியூர் கேசிகன் எழுதினார். அந்த 50 காப்பிகள் எதுவும் ஒன்று. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பெரிதாக பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஹெர்மன் நெஸ்லே சித்தார்த்தன். உலகில் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்களில் இது ஒன்று. மிக எளிமையான நடையில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் கௌதம புத்தரோட அந்த வாழ்க்கை வரலாற மிக அழகாக எழுதியிருப்பார். இதை நம்ம திருலோக சீதாராம் இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஒரு மொழிபெயர்ப்பு நூல் மாதிரி இல்லாமல் அந்த கண்டெஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து கடத்தியிருப்பார் தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு. பல புத்தகங்கள் வந்து இருந்தாலும் இந்த சித்தார்த்தன் புத்தகம் இன்றளவிலும் மிக பெரிய அளவில் விற்பனையாகிறது. இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. சூதாடி. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ரஷ்ய மொழி நாவல்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. பல ரஷ்ய நாவலாசிரியர்கள் வந்து மிகப்பெரிய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் தஸ்தோக்கி ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்காரு. அவர் எழுதிய நாவல்கள் சூதாடி, அருவருப்பான விவகாரம், அசடன், வெந்நீர் இரவுகள் இதெல்லாம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற புத்தகங்கள். அந்த வகையில் இந்த சூதாடி வந்து மிகச்சிறந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அந்த ரஷ்ய இலக்கியத்தையும் அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்வின் நெறியையும் நம்ம வந்து இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தந்தை பெரியார் சிந்தனைகள். தந்தை பெரியார் வந்து பல புத்தகங்கள் வந்து நமக்கு அரிய பொக்கிஷங்களாக இருக்குது. அவருடைய ஐடியாலஜி, அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த சேவைகள், அவர் ஏற்படுத்த இந்த சமூக சீர்திருத்தங்கள், சமூக நல்லிணக்கம், அவருடைய சிந்தனைகளுடைய இந்த புத்தகம் வந்து ஒரு தனித்துவம் பெற்ற இந்த புத்தகம். இதை வந்து சுப்பராவ் எழுதியிருக்காரு. சுப்பரெட்டியார் எழுதின புத்தகம் இது. சுப்பரெட்டியார் வந்து தமிழ் அறிஞர்களில் முக்கியமான ஒருத்தராக கருதப்படுறாரு. அவர் திருக்குறள் உரை கூட எழுதியிருக்காரு. பல நூல்களை வந்து அருமையாக வந்து தொகுத்து வழங்கியதில் சுப்பரெட்டியாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த வகையில் பெரியாரோட சிந்தனைகளை வந்து மிகச்சிறந்த வகையில் வந்து இந்த புத்தகத்தின் வாயிலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி வந்து பெரியாரோட சிந்தனைகளை வந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. லெனின், அரசும் புரட்சியும். இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்த வந்து கிருஷ்ணய்யா. ரஷ்ய மொழி புத்தகங்களில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதில் மொழிமாற்றம் செய்யறதில் பெரிய பங்கு வந்து கிருஷ்ணய்யாவுக்கு உண்டு. அவருடைய அந்த மொழிமாற்றம் பெற்ற புத்தகம் இன்றளவும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆன பிறகு நல்லபடியாக விற்பனையாகிறது. இதற்கென்ற வாசகர்கள் கூட்டம் இருக்காங்க, வந்து வாங்குறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்படின்னா அவருடைய மொழியின் ஆளுமையும் அவருடைய அந்த மொழி மாற்றம் செய்ததற்கான திறனை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இந்த லெனின் அரசும் புரட்சியும் வந்து எல்லா மனிதர்களும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா உலகில் முதல்ல பொது உடைமை பற்றி சீரிய அளவில் மக்களுக்கு எடுத்துரைத்ததில் லெனினோட பங்கு வந்து அளப்பரியது. அந்த வகையில் லெனினும் அரசும் புரட்சியை வந்து ஏற்படுத்திய மாற்றம் ரஷ்யாவில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றியதுக்கு அடிகோலியானவர் வந்து லெனின். அப்படின்றத இந்த புத்தகத்தை எல்லாரும் வாசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹிட்லர் யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த உலகமே வியந்த ஒரு ஹான்டி ஹீரோ. இவர் தான் வந்து முதல்ல ஹான்டி ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணவர். அவருக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கினார். அந்த கொள்கைகளுக்கு உறுதியாக இருந்தார். அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை வந்து சாமிநாத சர்மா வந்து அற்புதமாக மொழிபெயர்த்து இந்த புத்தகமாக நமக்கு கொடுத்துருக்காரு. இது இன்றளவும் இன்னைக்கும் இது ஒரு பெஸ்ட் செல்லர். தமிழக வரலாறு. புலவர் கோவிந்தன். தமிழ் பேராசிரியர்களில் மிகச்சிறந்த உயர்ந்த இடத்துல இருந்தவர் தான். திராவிட இயக்கத்தின் மூலமாக வளர்ந்தவர் புலவர் கோவிந்தன். தமிழ் மேலேயும் தமிழ் வரலாற்றின் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் அதிகமாக அன்பும் அக்கறையும் கொண்டவர். நமக்கு எளிய முறையில் வந்து மக்களை போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகத்தை வந்து அருமையாக எழுதி நமக்கு கொடுத்துருக்காரு. இதை பரம்பரை கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்ப ஆங்கில இலக்கணம். இதை வந்து ஒரு தலைமை ஆசிரியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மாணவர்களுக்கு போதிப்பதற்காக எழுதி வைத்திருந்து பாடம் எடுத்து அந்த புத்தகத்தை தான் நாங்கள் வந்து அந்த நோட் புத்தகத்தில் இருந்தது தான் நாங்கள் புத்தகமாக மாற்றிருக்கோம்.
இந்த புத்தகம் வந்து எப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள் முக்கியமாக அவங்களுக்கு வந்து தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணத்தை வந்து எப்படி வந்து எளிமையாக ரொம்ப மிக மிக எளிமையாக புரியும்படி வடிவமைச்சிருக்காரு இந்த ஆசிரியர், நூலின் ஆசிரியர். மிகச்சிறந்த புத்தகம். ஆங்கில இலக்கணத்தை வந்து எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய வழி வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மறைக்கப்பட்ட மருத்துவம். நம்ம இந்த மறைக்கப்பட்ட மருத்துவம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மட்டும்தான் இந்த புத்தகம் பேசுது. நாம் அருந்தக்கூடிய உணவு தான் உண்மையான மருந்து அப்படின்னு இந்த புத்தகத்தை விளக்குது. அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மருத்துவர்களை போயிட்டு நம்ம வைத்தியம் பார்த்துக்கிற பேரில் நம்ம உடலை நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி இந்த புத்தகம் வந்து விளக்கமாக சொல்லுது. நாம் எப்படி சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம உணவின் மூலமாக நமக்கு எல்லா வகையான மருத்துவ குணங்களும் இருக்குது. அதை வச்சே நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நோயை எதிர்கொள்ள முடியும், தற்காத்துக் கொள்ள முடியும், உடலை தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த புத்தகம் அழகாக இருக்குது. அதனால தான் இந்த புத்தகம் வந்து டாக்டர் யாரும் சொல்ல மாட்டோம்னா இந்த புத்தகத்துக்கு பேர் வந்து மறைக்கப்பட்ட மருத்துவம். இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மருத்துவர் யோபாரத். இவர் வந்து இயற்கை மருத்துவத்தை வந்து இங்கிலாந்தில் படித்து பட்டம் பெற்றவர். இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து முதுகலை பட்டம் பெற்று இதில் வந்து மருத்துவமனையை நடத்திட்டு வர்றாரு. உணவையே ஒரு மருத்துவமாக நடத்தக்கூடிய இந்த மருத்துவர் எழுதிய இந்த புத்தகம். தென்னாட்டு போர்க்களங்கள். கா அப்பாதுரை. நம்ம வரலாற்று ஆசிரியர்கள்ல தமிழ்ல முக்கியமான இடத்தை பிடிச்சவர். பேரறிஞர் அண்ணாவால் விருது பாராட்டப்பட்டவர். இவர் எழுதிய நூல்கள் அனைத்துமே வந்து மிகச்சிறந்தவை. மிக நுணுக்கமாகவும் ஆதாரபூர்வத்துடையும் எல்லா கூறுகளையும் வந்து நமக்கு வந்து எடுத்துரைத்திருக்காரு இந்த நூல் வழியாக. ஸோ இதன் மூலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான போர்களையும் நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆவண புத்தகம். தமிழகம் ஊரும் பேரும். ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை நம்ம தமிழ் ஆசிரியர்களில் மிக முக்கியமானவரும் கூட. நம்ம தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன பேர், ஏன் அந்த ஊருக்கு பேர். உதாரணமாக ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆற்காடுன்ற ஊருக்கு ஏன் ஆற்காடுன்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த ஆறு என்ற மரங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து மிகுதியாக காணப்பட்டனால தான் அந்த அந்த ஆறு அந்த மரங்களை வச்சு அந்த ஆற்காடுன்னு பேர் வச்சாங்க. அது ஆற்காடுன்னு அப்படி உருவாச்சு பிற்காலத்தில். ஆனால் இன்றைக்கி அது ஆற்காடுன்னு ஏன் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அரிய தகவல்கள் கொண்ட இந்த புத்தகம் வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மறைக்கப்பட்ட மருத்துவம். நம்ம இந்த மறைக்கப்பட்ட மருத்துவம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மட்டும்தான் இந்த புத்தகம் பேசுது. நாம் அருந்தக்கூடிய உணவு தான் உண்மையான மருந்து அப்படின்னு இந்த புத்தகத்தை விளக்குது. அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மருத்துவர்களை போயிட்டு நம்ம வைத்தியம் பார்த்துக்கிற பேரில் நம்ம உடலை நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி இந்த புத்தகம் வந்து விளக்கமாக சொல்லுது. நாம் எப்படி சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம உணவின் மூலமாக நமக்கு எல்லா வகையான மருத்துவ குணங்களும் இருக்குது. அதை வச்சே நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நோயை எதிர்கொள்ள முடியும், தற்காத்துக் கொள்ள முடியும், உடலை தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த புத்தகம் அழகாக இருக்குது. அதனால தான் இந்த புத்தகம் வந்து டாக்டர் யாரும் சொல்ல மாட்டோம்னா இந்த புத்தகத்துக்கு பேர் வந்து மறைக்கப்பட்ட மருத்துவம். இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மருத்துவர் யோபாரத். இவர் வந்து இயற்கை மருத்துவத்தை வந்து இங்கிலாந்தில் படித்து பட்டம் பெற்றவர். இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து முதுகலை பட்டம் பெற்று இதில் வந்து மருத்துவமனையை நடத்திட்டு வர்றாரு. உணவையே ஒரு மருத்துவமாக நடத்தக்கூடிய இந்த மருத்துவர் எழுதிய இந்த புத்தகம். தென்னாட்டு போர்க்களங்கள். கா அப்பாதுரை. நம்ம வரலாற்று ஆசிரியர்கள்ல தமிழ்ல முக்கியமான இடத்தை பிடிச்சவர். பேரறிஞர் அண்ணாவால் விருது பாராட்டப்பட்டவர். இவர் எழுதிய நூல்கள் அனைத்துமே வந்து மிகச்சிறந்தவை. மிக நுணுக்கமாகவும் ஆதாரபூர்வத்துடையும் எல்லா
கூறுகளையும் வந்து நமக்கு வந்து எடுத்துரைத்திருக்காரு இந்த நூல் வழியாக. ஸோ இதன் மூலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான போர்களையும் நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆவண புத்தகம். தமிழகம் ஊரும் பேரும், ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை நம்ம தமிழ் ஆசிரியர்களில் மிக முக்கியமானவரும் கூட. நம்ம தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன பேர், ஏன் அந்த ஊருக்கு பேர், உதாரணமாக ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆற்காடுன்ற ஊருக்கு ஏன் ஆற்காடுன்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த ஆறு என்ற மரங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து மிகுதியாக காணப்பட்டதுனால தான் அந்த அந்த ஆறு அந்த அந்த மரங்களை வச்சு அந்த ஆற்காடுன்னு பேர் வச்சாங்க. அது ஆற்காடுன்னு அப்படி உருவாச்சு பிற்காலத்தில். ஆனால் இன்றைக்கி அது ஆற்காடுன்னு ஏன் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அரிய தகவல்கள் கொண்ட இந்த புத்தகம் வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பது நம்புகிறேன். பெண்ணேன் அடிமையானால், தந்தை பெரியார். இந்த புத்தகம் எல்லோருக்கும் தெரியும். அதிகபட்சமாக எல்லாரும் இதை படிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தை பற்றி பெரியார் தம்பிகளும் பேசுவாங்க, திராவிட கொள்கைகளுடனும் பேசுவாங்க, வலதுசாரிகளும் பேசுவாங்க. மாற்றி மாற்றி வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பல குறைகளாக வந்து உபதகப்படுத்தி வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்து வலதுசாரிகளுக்கு பெரியார் இந்த புத்தகத்திலே மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். ஒரு ஆணுக்கு ஒரு சட்டம் வந்து செல்லுபடி ஆகுதுன்னா அது பெண்ணுக்கும் சட்டமாகணும், அது சரியாகணும். அதுதான் அவர் சொல்லியிருப்பார். அதை அழகாக இவங்க திருச்சி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கடலும் கிழவனும். ஒரு மீனக்கிழவன் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி கடக்க முடியும், வயதான காலத்தில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து போராடி அந்த மீனை பிடிச்சி அந்த சாதிச்சு அவன் ஜெயிக்கிறான் அப்படின்றது தான் இந்த கதை. அந்த காலத்திலே மிகப்பெரிய தன்வணிப்பு நூலாக எழுதப்பட்ட நூல் இது. இந்த புத்தகத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மனிதன் எந்த நிலையிலையும் தன்னை வந்து மேம்படுத்திக்க முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். சதாம் ஹுசேன் தூக்கிலிடத்துக்கு ஒரு நாள் முன்னதாக கடைசி ஆசை என்னன்னு கேட்டப்போ அவர் இந்த புத்தகம் தான் வாசிக்கணும்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த புத்தகம். அறியப்படாத தமிழகம். தோ பரமசிவம் கம்யூனிசம் மற்றும் திராவிட சிந்தனை உடையவர். இவர் தமிழ்நாடு முழுக்க தொல்லியல் சார்பாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகப்பெரிய ஆய்வுகளையோ மேற்கொண்டவர். நிறைய ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்காரு. அவருடைய ஆய்வு நூல்களையும் குறிப்புகளையும் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆறிற்கு முற்பட்டு தமிழர்கள் என்ன வகையான வாழ்வியலையோ நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றினாங்க, அவங்க எதெல்லாம் பயன்படுத்தினாங்க, தன் வாழ்க்கை முறை எப்படி நடத்தினாங்க அப்படின்றத மிக தெளிவாகவும் புரியும்படியும் இந்த புத்தகத்தின் வழியாக சொல்லியிருக்காரு. மிக மிக பயனுள்ள இந்த புத்தகம் நிச்சயமாக நம்ம வாழ்வியல பின்னோக்கி நம்மளை நகர்த்தி எட்டும் போகும். பேரறிஞர் அண்ணாவின் எதிரிகளால் முறியடிக்க முடியாத முப்பெரும் சாதனைகள். இந்த புத்தகம் எதை பேசுதுன்னா, அண்ணா ஏற்படுத்திய 3 மிகப்பெரிய மாற்றங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச விஷயத்தை தான் இந்த புத்தகம் பேசுது. என்னன்னா, ஒன்று வந்து சுயமரியாதை திருமணம், 2வது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், 3வதாக இருமொழி கொள்கை, தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை. இந்த 3ம் சட்டமாக்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு சிறப்பான ஒரு தொழில் மற்றும் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நல்லிணக்கம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி உருவாவதற்கான மிகப்பெரிய அடித்தளமாக இந்த 3 முக்கிய முடிவுகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை வேற இடத்துக்கு எடுத்து போயிருக்குன்னா அது நிச்சயமா இந்த 3 விஷயங்களால தான். இதுல இன்னொரு விஷயமா அண்ணா என்ன சொன்னாருன்னா, இந்த 3 விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணா ஆளுவராக தான் அர்த்தம் என்றும் கூறினார். தேசபக்தி எனும் சூழ்ச்சி. தந்தை பெரியார் சுமார்
75 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அண்ணா ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டார். இந்த நாட்டு மக்களை எப்படி வந்து மடைமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சில கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் என்ன முடிவு பண்ணணும்னா, தேசபக்தி என்ற ஒரு அடைமொழியோட ஒளிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய கொள்கையை வந்து நம்ம மேலே திணிக்க பார்க்கும். அவங்களானது எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகம். திராவிட பெரியார் யாருக்கு எதிரி? பெரியாரை பற்றி எல்லாரும் வந்து 1000 விமர்சனங்களை வந்து சொல்லுவாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் பேசுவாங்க, நினைச்சதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பெரியார் எப்போதுமே தன்னை பற்றிய அவதூறுகளையும் சரி, தன்னை பற்றிய விமர்சனங்களையும் சரி சமமாக எடுத்து பழகிக்கிட்டவர். அதுக்கான அந்த தளத்தையும் வந்து அவங்களுக்காக உருவாக்கி கொடுப்பாரு. அவரை பற்றி பேசுறதுக்கு, நிந்திக்கிறதுக்கு வாய்ப்பையும் அளிப்பார். அது அவரை மட்டும் இல்லை, அவருடைய தம்பிகளும் அவர் இதுவாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கும், அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. அந்த புத்தகம் அதை தான் இங்கே விவரிக்கிறது. அம்பேத்கர் சூத்திரர்கள் யார்? இந்த புத்தகம் பல முக்கிய தகவல்களை உள்ளடக்கியது. இந்த சூத்திரர்கள் பற்றிய இந்த முழு விவரங்களையும் இந்த புத்தகத்தை ரொம்ப எளிமையாகவும் மக்களுக்கு புரியும்படியும் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. அனைத்து தரவுகளையும் இந்த புத்தகத்தில் வச்சிருக்காரு. எப்படி இந்த ஆதிக்க சமுதாயம், மேட்டுக்குடி மக்கள், சூத்திரர்கள் எனப்படும் கீழ்நிலை மக்களை வந்து ஆட்கொண்டாங்க, அடிமைப்படுத்தி வாழ்ந்தாங்க அப்படின்றத விளக்கிற புத்தகமா இந்த புத்தகம் இருக்கு. இந்து மத தத்துவம். இந்து மதத்தில் உள்ள ஜாதி பாகுபாடு, வர்ணாசிரமம், மக்களை அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடாத அந்த தன்மையை மிக அழகாகவும் எளிமையாகவும் மக்களுக்கு புரியும்படியும் இந்த புத்தகத்தில் எடுத்துரைத்திருக்கார். தீண்டப்படாதவர்கள் யார்? காரணமும் சூழ்ச்சியும். இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஒரு நாகரிகம் தன் சக மனிதனை அவன் திருடுறான், அவனை திருட்டுதான் அவனுடைய தொழில் அப்படின்னு அவனுடைய வாழ்வில் முறையாகவே மாற்றி அவனை அதே மாதிரி அதே கட்டத்திலே வச்சுக்கிட்டு இதை ஒரு சிறப்பான நாகரிகம் அப்படின்னு எப்படி அவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல அப்படின்ற முக்கியமான கருத்தை முன் வச்சு எப்படி வந்து இந்த ஆதிக்க சாதியினர், மேட்டுக்குடி மக்கள், கீழ்நிலை மக்களை, கீழ் ஜாதியினர், ஒடுக்கப்பட்ட மக்களை வர்க்க ரீதியாகவும் எப்படி வந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத அந்த காரணத்தையும் அந்த சூழ்ச்சியும் இந்த புத்தகத்தின் மூலமா அவர் விளக்கி சொல்றார்.